அண்மைச் செய்தி. உபியின் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் தென்னிந்திய அணி சார்பாக தமிழக வீரர்கள் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து 6 வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் வாரணாசி சென்றனர். போட்டியில் பங்கேற்ற பின்னர் நள்ளிரவு 1 மணி அளவில் ரயிலில் சென்னை திரும்பவிருந்தனர். கங்கா காவேரி விரைவு ரயிலில் சென்னை வருவதற்கு முன்பதிவு செய்திருந்த நிலையில் ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மாற்றுத்திறனாளி வீரர்கள் விளையாட்டு உபகரணங்களுடனும் ரயிலில் ஏற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநில வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில தென்னிந்திய அணி சார்பாக தமிழகத்திலிருந்து 6 வீரர்கள் மற்றும் அணி மேலாளர் கலந்து கொண்டனர். போட்டி முடிந்த பின்பு அவர்கள் தமிழகம் திரும்பக்கூடிய நிலையில கும்பமேளா கூட்டத்தால தமிழகம் வர முடியாத ஒரு சூழல்ல அங்க தவித்து வருகிறார்கள். அவர்களை அழைத்து வருவதற்காக தமிழக அரசு உதவ வேண்டும் என ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். போட்டியில் பங்கேற்ற பின்பாக அவர் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் ரயில் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில்ல சென்னை வருவதற்காக முன்பதிவு செய்திருந்தார்கள். ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால மாற்றுத்திறனாளி வீரர்கள் விளையாட்டு உபகரணங்களோடு அந்த ரயிலில் ஏற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. வாரணாசி ரயில்வே நிலையத்திலேயே அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட்ட நெரிசலில் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களோடு அங்கும் இங்கும் அலைந்து வருவதாகவும் எந்த ரயிலும் கிடைக்காத நிலையில மாற்றுத்திறனாளி வீரர்கள் மற்றும் அணி மேலாளர்கள் உள்ளிட்டோர் தமிழகம் திரும்புவதற்கு தமிழக அரசு உதவி செய்யுமாறு அணியினுடைய கேப்டன் சச்சின் சிவா தமிழக அரசுக்கு வீடியோவாக பதிவிட்டு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதாவது அங்கு கூட்ட நெரிசலுக்கான காரணம் மகா கும்பமேளம் காரணமாக தான் உத்தரப்பிரதேசத்துல அதிக அளவிலான பக்தர்கள் அங்கு ரயில் நிலையத்துக்கு வந்ததால அவர்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதாகவும் அவர் அந்த வீடியோ பதிவுல கூறியிருக்கிறார். எனவே தமிழக அரசு அவர்களுக்கு உதவுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்து அவர் நமக்கு அனுப்பிய அந்த வீடியோவானது தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் அங்கு உத்தரப்பிரதேசத்துல சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் அவர்கள் அலையக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.